ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் வசந்தோற்சவம். தங்க நாதஸ்வரம் இசைக்க நந்தவனத்தை சுற்றி வந்த சுவாமி அம்பாள். சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் சித்திரை பிரம்மோற்சவம். ஹம்ச வாகனத்தில் தனித்தும் ஹேமகோட்டி விமானத்தில் உபயநாச்சியார்களுடனும் வீதி உலா வந்து அருள்பாலித்த ஸ்ரீ பக்தோசுத பெருமாள். காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோயில் சித்திரை உத்திர பெருவிழா. விமர்சையாக நடைபெற்ற பஞ்சமூர்த்திகள் திருவீதி புறப்பாடு. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் விடையாற்றி உற்சவம். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு நடைபெற்ற தெப்போற்சவம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு நடைபெற்ற சங்கடகர சதுர்த்தி பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. திருநெல்வேலி அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்ப சுவாமி திருக்கோயிலில் வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றதும் மாலை வேளையில் வசந்த மண்டப வளாகத்தை மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். அங்கு இருக்கும் அகழியை சுற்றி நீர் நிரப்பி மண்டபத்தின் மையப்பகுதியில் பிரியாவிடை மற்றும் காந்திமதி அம்பாள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நெல்லையப்பரை குலுவிருக்க செய்திருந்தனர். சுவாமிக்கு பருத்தி ஆடை கட்டி தங்க கிரீடத்துடன் கற்கள் பதித்த விபூதி பட்டையும் காதணிகளோடு மல்லிகை மலர்ச்சரங்களும் மாலைகள் சூட்டியும் பிரியாவிடைக்கு பச்சை பட்டுடுத்தியும் அன்னை காந்திமதி அம்பாளுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி ஒட்டியானத்துடன் அடுக்கு பதக்கங்கள் திருமாங்கல்யத்தோடு காதணிகள் சாயக்கொண்டை கிரீடம் தங்க பாத கவசத்தோடு மலர் மாலைகள் அணிவித்தும் அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கைலாய வாத்தியங்கள் முழக்கத்துடன் ஆதித்தம்பதிகளுக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களும் மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. பின்னர் சிவபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வசந்த மண்டபத்தை சுற்றியுள்ள நந்தவனத்தை வலம் வந்தனர். ஒவ்வொரு சுற்றிற்கும் முறையே மங்கள இசை, வேத பாராயணம், ஆகமம், திருமுறை பாராயணம், ராஜமேளத்தில் சிறப்பாக தங்க நாதஸ்வரத்தால் மங்கள இசை ஆகியவை இசைக்கப்பட்டது. 7 முறை வலம் வந்ததும் ஆதித்தம்பதிகளை வசந்த மண்டபத்தின் முன்பு உள்ள அலுப்பு மண்டபத்தில் எழுந்தருளச் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் பெருமாள் வாகனங்களில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். 3ஆம் நாளான நேற்று காலை ஹம்ச வாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ பக்தோசுத பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி ராஜகோபுரத்தின் முன்பு பக்தர்களுக்கு காட்சி தந்தருள கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இடது கையால் பக்தர்களை வா என்று அழைத்து வலது திருக்கரத்தால் அபயம் காட்டியபடி அருள்பாலித்த சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் முத்துப்பதித்த கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உற்சவர் பெருமாளுக்கு அன்னப்பறவை வாகன சேவை சிறப்பாக நடைபெற்றது. மாலை பகலவன் மறைந்ததும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹேமகோட்டி விமானத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். சர்வலங்காரத்துடன் உபயநாச்சியார்கள் சமேதராக பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த பெருமாளை பக்தர்கள் கண்ணார கண்டு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமும் விஷ்ணு பகவான் ஆமை வடிவில் வழிபட்ட ஸ்தலமுமாகவும் விளங்கும் அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோயில் சித்திரை உத்திர திருவிழாவையொட்டி பஞ்சமூர்த்திகள் பவனி நடைபெற்றது. இதை முன்னிட்டு ரிஷப வாகனங்களில் உற்சவ மூர்த்திகளான கச்சபேஸ்வரரும் அருள்மிகு சுந்தராம்பிகையும் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருள கணநாதனும் முருகப்பெருமானும் முன்னே செல்ல சிறிய ரிஷபத்தில் சண்டிகேஸ்வரர் பின்தொடர நகர வீதிகளில் பஞ்சமூர்த்திகளை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். மங்கள வாத்திய முழக்கத்தோடு ஸ்ரீ சங்கர மடத்தின் முன்பு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளியதும் பீடாதிபதிகளான ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் இளைய பீடாதிபதியான ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோர் தெய்வங்களை தரிசித்தனர். இதையடுத்து மடத்தின் சார்பில் பஞ்சமூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பீடாதிபதிகளுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டதும் சர்வலங்காரத்துடன் தத்தமது வாகனங்களில் காட்சி தந்த தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் ஒரு சேர தரிசித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் விடையாற்றி உற்சவத்தின் நிறைவாக தெய்வங்களுக்கு தெப்பத் திருவிழா நடைபெற்றது.
இதை முன்னிட்டு ஆலயத்திலிருந்து தங்க கேடயத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலன், தங்க கேடயத்தில் எழுந்தருள ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோபாலசமுத்திரம் 4 வீதிகள் வழியாக கோவிலின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் கிருஷ்ணதீர்த்த தெப்பக்குளத்திற்கு ஊர்வலமாக சுமந்து வந்தனர். சர்வலங்காரத்துடன் உபயநாச்சியார்கள் சமேதராக பவனி வந்த ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் தெப்பக்குளத்தில் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் இசை வாத்திய முழக்கத்தோடு தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதையடுத்து தெய்வங்கள் எழுந்தருளிய தெப்பம் நீராழி மண்டபத்தை சுற்றி 3 முறை வலம் வந்தது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே பிச்சாண்டார் கோவில் கிராமத்தில் அமைந்துள்ள திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்றதும் முப்பெரும் தேவியர்கள் குடிகொண்டு அருள் புரியும் ஆலயமாகவும் விளங்கும் உத்தமர் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி உற்சவர் ஸ்ரீ புருஷோத்தம பெருமாளுக்கு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மும்மூர்த்திகள் திருக்கோவில் அருகே 2 குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரை வண்ண தோரணங்கள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி ஆலயத்திலிருந்து வெளியே வர பூரண கும்பம் பின்தொடர ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ புருஷோத்தம பெருமாளை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். தாயார்களுக்கு வண்ணப்பட்ட ஆடைகள் கட்டி சாயக்கொண்டை கிரீடங்களுடன் ஆபரணங்கள் அணிவித்தும் அலங்கார பிரியனுக்கு முத்துவளைய கிரீடம் சூட்டி அடுக்கு பதக்கங்களோடு மாலைகள் சூட்டியும் அழகாக அலங்கரித்திருந்தனர். கிளி மாலையும் சூடிக்கொண்டு அபயம் காட்டியபடி புருஷோத்தம பெருமாள் திருக்காட்சி தந்தருள தேரடியை அடைந்து திருத்தேரில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. திருக்கோயிலை சுற்றி தெய்வங்கள் எழுந்தருளிய திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வர தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க ஸ்ரீ சவுந்தரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை உற்சவ பெருவிழாவையொட்டி சுவாமிக்கு விசேஷ அலங்காரத்துடன் புஷ்ப பல்லாக்கு திருவீதி உலா நடைபெற்றது. மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலிலிருந்து வண்ணமலர் தோரணங்கள் கொண்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் உற்சவர் பெருமாள் எழுந்தருளியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். புஷ்ப பல்லாக்கில் காட்சி தந்த சுவாமி மீது ஏராளமான பக்தர்கள் பன்னீர் தெளித்து பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கள்ளழகர் திருக்கோலத்தோடு உற்சவர் பெருமாள் புஷ்ப பல்லாக்கில் இருந்தவாறு பக்தர்களுக்கு அருள்பாலிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்லாக்கில் பவனி வந்த சுவாமி மீது நீர் தெளித்து பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பல்வேறு வாகனங்களில் தெய்வங்கள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். இதை முன்னிட்டு ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் மத்தாப்புக்கள் கொளுத்தி கருட வாகனத்தின் மேல் காட்சி தந்த உற்சவர் பெருமாளுக்கு நுழைவு வாயில் ஆராதனை காட்டியபடி வெளியே சுமந்து வந்தனர். பிரியபக்தன் மீது பரமபத கோலத்தில் அமர்ந்திருந்த சுவாமிக்கு மஞ்சள் பட்டுடுத்தி சர்வாபரணங்களுடன் தொப்பாரம் கிரீடம் சூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானை திருக்கரங்களில் சுமந்திருந்த பெரிய திருவடிக்கு வெண்ணிற வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டப்பட்டிருந்தன. பலவித ஆவரணங்கள் கொண்டு முன்னழகையும் வண்ண மலர் மாலைகள் மற்றும் தவன மாலைகளோடு பின்னழகையும் காட்டியபடி உற்சவர் பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ராஜகோபுரத்தின் முன்பு எழுந்தருளிய சுவாமி எதிரே மங்கள வாத்தியங்கள் முழங்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. 2 குடை சேவையோடு உலா வந்த உற்சவர் பெருமாளுக்கு வழி நெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசித்தனர். பிறகு சிறிய திருவடி சன்னதி முன்பு எழுந்தருளிய சுவாமிக்கும் சிறிய திருவடிக்கும் சிறப்பு மரியாதைகள் நடத்தப்பட்டதும் மீண்டும் வீதி உலா துவங்கியது. இதேபோல் பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உற்சவர் பெருமாளை யோக நரசிம்மராக அலங்கரித்து பீடத்தின் மேல் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வையாளி சேவை நடத்தியபடி வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். தாமரை பீடத்தின் மேல் யோக கோலத்தில் அமர்ந்திருந்த சுவாமிக்கு வண்ணப்பட்டாடை கட்டி காசு மாலையுடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் வளைய கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு சிம்ம வாகனத்தின் மேல் எழுந்தருளிய பெருமாளை நுழைவு வாயில் ஆராதனையுடன் ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். உற்சவரை வரவேற்கும் விதமாக மத்தாப்புக்கள் கொளுத்தப்பட்டதும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. பிரபந்ததாரர்கள் எம்பெருமான் முன்பு பாராயணம் செய்ய சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவையும் நடைபெற்றது. இதையடுத்து சிம்ம வாகனத்தின் மேல் ஸ்ரீ யோக நரசிம்மராக அமர்ந்து உலா வந்த உற்சவர் பெருமாளை
சிறிய திருவடி சன்னதி முன்பு எழுந்தருளச் செய்து மரியாதைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து மீண்டும் வீதி உலா புறப்பட்டார் உற்சவர் பெருமாள். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருச்சி மலைக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு தாயுமானவ சுவாமி திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் சன்னதி அருகே உற்சவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து வெண்பட்டும் நீலப்பட்டாடையும் கட்டி ஹாரத்துடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கணநாதனுக்கு மங்களவாத்திய முழக்கத்துடன் பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவரை சுமந்து கொண்டு ஒய்யார நடை நடந்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிரகார உலா வந்த விநாயகப் பெருமானை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் மூலவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மலர் கிரீடத்துடன் சிகப்பு பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு மூலவர் அழகாக அருள்பாலிக்க தேங்காய் பழம் நிவேதித்து தீபம் காட்டப்பட்டது. உற்சவர் சன்னதியில் சக்தி மைந்தனுக்கு வெண்பட்டு கட்டி கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆனந்த விநாயகரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சிவகங்கை நகரில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவருக்கு வெண்பட்டு கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகளும் அருகம்புல் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டதும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். மேலும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தேனி அருகே அல்லி நகரத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவசக்தி விநாயகர் கோவிலில் சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கணநாதனுக்கு காவி வஸ்திரம் கட்டி கண்மலர்களுடன் விபூதி பட்டையும் வைத்து அருகம்புல், வெற்றிலை மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி அருகம்புல்லால் அர்ச்சித்தனர். மேலும் வாத்தியங்கள் முழங்க கணநாதனுக்கு தீபங்களும் மகாகற்பூர ஆரத்தியும் சமர்ப்பித்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் பீடத்தின் மேல் கால் மடித்து அமர்ந்து வலது திருக்கரத்தில் சிவலிங்கத்தை தாங்கியபடி அமர்ந்தருளும் மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, சந்தனம், விபூதி ஆகியவற்றை கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு சக்தி மைந்தனுக்கு கண்மலர்கள் வைத்து மலர் கிரீடத்துடன் மல்லிகை, அருகம்புல் மற்றும் பழமாலை சூட்டி விசேஷ அலங்காரம் செய்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக சதுர்த்தி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கல்லாங்குளம் பகுதியில் உள்ள அருள்மிகு உண்ணாமுலை அம்மன் சமேத ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோயிலில் தல விருட்சத்தின் கீழே நாகதேவதைகளோடு வீற்றிருந்து அருள்பாலிக்கும் விநாயகருக்கு கைலாய வாத்தியங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த முழுமுதற் கடவுளுக்கு நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்தனர். மேலும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். கோயில் வளாகத்தில் செந்தூர காப்புடன் வீற்றிருக்கும் விநாயகருக்கும் மஞ்சள் வஸ்திரம் கட்டி எருக்கம்பூ மாலையோடு மலர் மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். உற்சவ மண்டபத்தின் வெளியே அமர்ந்தருளும் கணநாதனுக்கும் உற்சவ தெய்வங்களுக்கும் தூப தீபங்கள் காட்டி செந்தூர விநாயகருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் திருக்கோயிலில் சித்திரை மாத மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு உற்சவருக்கு பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க வையாளி சேவை நடத்தியபடி உற்சவரை கோயிலை சுற்றி சுமந்து வந்து ஊஞ்சலில் குலுவிருக்கச் செய்தனர். மூஷிகன் அருகே அமர்ந்திருக்க விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த விநாயகப் பெருமானுக்கு கோபுர தீபம், நாகதீபம், நட்சத்திர தீபத்துடன் கும்பதீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கணநாதனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர்.
நிறைவாக உற்சவருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு வலம்புரி விநாயகருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விநாயகருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து வஸ்திரம் கட்டி எருக்கம்பூ அருகம்புல் மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் மூலவருக்கும் மூஷிகன் மீது விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை சைதாப்பேட்டை மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சேஷ வாகனங்களில் உற்சவ மூர்த்திகள் வீதி உலா வந்து அருள்பாலித்தனர். உற்சவத்தின் ஒரு பகுதியாக கோயில் மண்டபத்தில் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த பெருமாளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். காசு மாலை அடுக்கு பதக்கங்களோடு திருமுடியில் பரிவட்டமும் அதில் கலிங்கத்திராயும் தாங்கி அழகாக காட்சி தந்த சுவாமிக்கு ஆரத்தி காட்டியதும் பக்தர்களுக்கு தீர்த்தத்துடன் துளசி பிரசாதம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ பாண்டுரங்கநாத சுவாமியாக அருள்பாலித்த உற்சவர் பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு தாரை தப்பட்டைகள் முழங்க கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் யாகசாலை முன்பு நிறுத்தி உற்சவருக்கு ஆரத்தி காட்டியதும் சின்ன சேஷ வாகனத்தில் பெருமாளை எழுந்தருளச் செய்து நுழைவு வாயில் ஆராதனையோடு கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர். அங்கு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. தொடர்ந்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் சுவாமிக்கு சேஷ வாகன புறப்பாடு துவங்கியது. வழிநெடுகிலும் பக்தர்கள் உற்சவருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து சிறிய திருவடி சன்னதி முன்பு எழுந்தருளியதும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதேபோல் உற்சவத்தின் மற்றொரு நாளில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பரமபதநாதனாக அமர்ந்து திருக்காட்சி தந்தருள ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வையாளி சேவை நடத்தினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பெண்களும் உற்சவ மூர்த்தி எதிரே நடனங்களாடி வழிபட்டனர். அலங்கார பிரியன் சர்வாபரண பூஷிதனாக உபயநாச்சியார்களுடன் திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காட்டியதும் வாகன மண்டபத்திற்குள் அழைத்துச் சென்று பெரிய சேஷ வாகனத்தின் மேல் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு கோயிலின் வெளியே அழைத்து வந்ததும் இரு குடைகள் பிடித்தவாறு வீதி உலா புறப்பட்டனர். ஏராளமானோர் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு வஸ்திரங்கள், பலவித பழங்கள், மலர் மாலைகளை சமர்ப்பித்து ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் திருக்கோயிலில் 36ஆம் ஆண்டு சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகம் முழுவதும் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர் மந்திரங்கள் ஓத சங்கல்பம் செய்து கொண்டதும் முதலில் கணபதி பூஜை செய்தனர். மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கும் புதுப்பட்டு சேலை கட்டி வெண்கற்கள் பதித்த ஹாரங்களோடு மலர் கிரீடம் சூட்டி கையில் சூலம் தந்து அலங்கரித்திருந்தனர். பக்தி ஸ்ரத்தையுடன் பெண்கள் அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடத்தப்பட்டது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்கள் வளர்த்ததும் பிரதான கலசங்களுக்கு கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கலச புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க ராஜகோபுர விமான கலசங்கள், மூலவர் சன்னதி விமான கலசம் ஆகியவற்றிற்கு வேத மந்திரங்கள் ஓதி புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோயில் கருவறையில் செந்நிற திருமேனி கொண்டு அமர்ந்து அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் தீர்த்தவாரி வைபவமும் அக்னி நட்சத்திர துவக்கத்தை முன்னிட்டு தாராபிஷேகமும் நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ நடராஜ சுவாமி சன்னதி அருகே ஆதித்தம்பதிகள் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டியதும் கலச பிரதிஷ்டையுடன் ஹோமம் வளர்த்தனர்.
இதனிடையே சிவகாமி அம்மைக்கும் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சிவபாதம் தாங்கிகள் ஆதித்தம்பதிகளை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். திருக்குளத்தை அடைந்ததும் படித்துறையில் அஸ்திரதேவரை நிறுத்தி முதலில் திருக்குளத்திற்கு மந்திரங்கள் ஓதி சம்பிரோக்ஷணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து அஸ்திரதேவருக்கு தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு ஆடல் நாயகனுக்கும் நாயகிக்கும் பட்டு வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளை சிவபாதம் தாங்கிகள் சுமந்தவாறு உலா புறப்பட்டனர். இதேபோல் அக்னி நட்சத்திரம் துவங்கியதை அடுத்து ஈசனை நித்தமும் குளிர்விக்கும் வகையில் மூலவரின் சிரசு மீது தாரா பாத்திரத்தில் நீர் நிரப்பி அதிலிருந்து நீர் சொரியும் வகையில் அமைத்து சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்தனர். சூரிய சந்திர பதக்கங்களோடு கற்கள் பதித்த விபூதி பட்டையும் ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலையும் சூடிக்கொண்டு ஈசன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அடுத்த திருக்கானூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சௌந்தரிய நாயகி சமேத கரும்பேஸ்வரர் கோயில் 150 ஆண்டுகளுக்கு பிறகு சப்தஸ்தான திருவிழா மீண்டும் தொடங்கப்பட்டது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் அபிஷேக பீடத்தின் மேல் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனிடையே பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். மேலும் கோயில் வளாகத்தில் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி பல்லாக்கில் ஆதி தம்பதிகளை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஷோடசோபச்சாரங்கள் நடத்தப்பட்டன. பிறகு கோயிலிலிருந்து கண்ணாடி பல்லாக்கை சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். திருச்சடை வழந்தை, திருச்செந்திலை, திருக்காட்டுப்பள்ளி, திருநியமம், திருச்சீனம், பூண்டி உள்ளிட்ட 7 சிவஸ்தலங்களுக்கு சென்று சிறப்பு மரியாதைகளை ஏற்று இறுதியாக இரவு வேளையில் திருக்கானூர் வந்தடைந்த கண்ணாடி பல்லாக்கில் எழுந்தருளியிருந்த ஆதி தம்பதிகளுக்கு பொம்மை பூ போடும் வைபவம் கோலாகலமாக நடத்தப்பட்டு தெய்வங்களுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் வசந்தோற்சவம். தங்க நாதஸ்வரம் இசைக்க நந்தவனத்தை சுற்றி வந்த சுவாமி அம்பாள். சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் சித்திரை பிரம்மோற்சவம். ஹம்ச வாகனத்தில் தனித்தும் ஹேமகோட்டி விமானத்தில் உபயநாச்சியார்களுடனும் வீதி உலா வந்து அருள்பாலித்த ஸ்ரீ பக்தோசுத பெருமாள். காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோயில் சித்திரை உத்திர பெருவிழா. விமர்சையாக நடைபெற்ற பஞ்சமூர்த்திகள் திருவீதி புறப்பாடு. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் விடையாற்றி உற்சவம். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு நடைபெற்ற தெப்போற்சவம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு நடைபெற்ற சங்கடகர சதுர்த்தி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.